அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்து நாங்கள் இன்று இந்த ஆரோக்கியமான உணவு தொடர்பான ஒரு முக்கியமான விடயத்தை இன்று பேசலாம் நினைக்கின்றேன். எங்களது இந்த 90 நண்பர்கள் இன்று ஆரோக்கியமான ஒரு காலை உணவை நண்பர்களை தயாரித்து கொண்டு வந்து இந்த அட்டப்பழத்தில் உள்ள ஒரு அழகிய ஒரு சூழலில் உட்கார்ந்து ஒரு காலை ஆகாரத்தை அனைவரும் அரச உத்தியோகத்தர்களாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு 12-1 மணி வரையும் அவர்களுக்கு அந்த நிலையத்திலிருந்து எழுந்து சென்று ஒரு அந்த இடையில் ஒரு உணவு உட்கொள்வதெல்லாம் ஒரு கஷ்டமான விடயம். தொடர்ச்சியாக அந்த அவர்களை நோக்கி வருகின்ற சேவை நாடி வருகின்றவர்களை கவனிக்க வேண்டி இருப்பதனால் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த கூட நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு நாங்கள் அந்த கடமை செய்யணும். அந்த அடிப்படையில் காலை உணவை ஒரு நிறைவான ஆரோக்கிய உணவை நாங்கள் உட்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களது உணவு தட்டு எங்களது சுகாதார அமைச்சினால் ஒரு உணவு தட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அழகான உடல் அமைப்புக்கு அளவோடு உண்போம் என்ற ஒரு பணிப்பொருள். அந்த வகையில் தான் நாங்கள் இன்று அது எங்களது உணவு தட்டை அமைத்திருந்தோம். கிட்டத்தட்ட மரக்கறி ஒரு பிளேட்டில் அரைவாசிக்கு மேல் மரக்கறி காணப்பட்டது. சுவப்பரிசி சோறு சமைக்கப்பட்டு அது ஒரு அரைவாசிக்கு குறைவான அளவு, ஒரு பிளேட்டில் அரைவாசி குறைவான அளவு இந்த சிவப்பரிசி சோறு வைக்கப்பட்டு மாம்பாஞ்சான் சுண்டல், அதே போன்று பயற்றங்காய் சுண்டல், வெண்டிக்காய் கடையல், அத்துடன் நெத்தலி கருவாடு ஒரு வதக்கல், மேலும் ஒரு நாட்டு முட்டை. எங்களது தைரிய 90 அமைப்பினால் நடத்தப்படுகின்ற இந்த கோழி வளர்ப்பு திட்டத்தின் கீழ் ஆரோக்கியமான இந்த ஒமேகா 3 நாட்டு முட்டை இந்த சந்தர்ப்பத்தில் எங்களது ஜிஃப்ரி அவர்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருடைய அந்த முயற்சியினால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நண்பர்கள் அவர்கள் வீடுகளில் இந்த நாட்டு கோழி வளர்ப்பு திட்டத்தை மேற்கொண்டோம். அந்த இங்கு பெறப்பட்ட நாட்டுக்கோழி முட்டைகளை நாங்கள் இன்று உட்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் எங்களது உணவு ஆரோக்கியமான உணவு என்று சொல்லுகின்ற போது மிகவும் மலிவான உணவு தான் ஆரோக்கியமாக வல்ல இறைவன் படைத்திருக்கின்றார். விலை கூடிய உணவுகள் எல்லாம் எங்களை செலவு செய்யக்கூடிய உணவுகளாகத்தான் காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த விலை கூடிய உணவுகளை பார்க்கின்ற போது அனைத்தும் மிகவும் அந்த நோய்களை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளாக ஈரல், இறைச்சி, அதே போன்று இறால் நாங்கள் பார்க்கின்ற போது அந்த ஆரோக்கியம் மற்ற விடயங்கள் அதில் அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எங்கள் சந்தைக்கு கறி வாங்க செல்கின்ற போது அங்கு பார்க்கின்ற போது மிகவும் மலிவாக காணப்படுகின்ற உணவுகளை பார்க்கின்ற அவரைக்காய், பயற்றங்காய், பீக்கங்காய், புடலங்காய், இவ்வாறு இந்த நாட்டு மரக்கறி என்று கூறப்படுகின்ற வெண்டிக்காய் இதெல்லாம் அப்படி குமிஞ்சிருக்கும். இதை வாங்குகிற விதம் குறையும். நாங்கள் கூடுதலாக வாங்குறது என்ன, உருளைக்கிழங்கு, கரட், பீட்ரூட், போஞ்சி, கோவா இப்படியான உணவுகள் தான் அதிகமாக நாங்கள் வாங்குவோம். ஆனால் இவ்வாறான இந்த உணவுகள் இப்போ வல்லாறு, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆட்கள் குறைய. அது மிகவும் மலிவாக இருக்கும். ஒரு பேக் பொன்னாங்கண்ணி எடுத்தாலும் ஒரு 100 ரூபா தான் இருக்கும். வல்லாறு ஒரு பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க, அது 50 ருபீஸ் தான். இப்படி மிகவும் விலை குறைந்த உணவுகள் தான் இதுகள் தான் உண்மையாக ஆரோக்கியமான உணவு. அந்த அடிப்படையில் அந்த இன்றைய நாங்கள் இந்த ஒரு முன்மாதிரியாக காட்ட வேண்டும் என்ற நோக்கில் இதை நாங்கள் அன்றாட வாழ்க்கையிலும் பாவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைய இந்த தினத்தில் இந்த ஆரோக்கிய உணவு அமைத்திருக்கின்றோம். இதில் விசேடமாக நண்பர்கள் கேட்டார்கள், இந்த முட்டையை வெட்டி அதில் மிளகுத்தூளை நான் போடுகின்ற போது ஏன் போடுகின்ற உண்மையில் முட்டை மஞ்சக்கரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது, அயன் கூட. ஆகவே அந்த இரும்பு சத்து சமிபாடு அடைகிறண்டா அதுக்கு விட்டமின் C வேணும். பெப்பர் அதாவது மிளகுல விட்டமின் C மிகவும் அதிகமாக இருக்குது. அதால தான் உண்மையாக அந்த ஓம்லெட்லாம் நாம நினைக்கிறது இது டேஸ்ட்டுக்கு போடுறாங்களா அப்படின்னு சொல்லி தான் போடுறாங்க. அப்படி தான் போடுபாட்டு வந்துருக்கு அந்த பழைய காலத்திலிருந்து. ஆனால் அது அறிவுபூர்வமாக தான் நடந்துருக்கு. இப்போ ஆய்வு செஞ்சோன்னு விளங்குது, கட்டாயம் நீங்கள் முட்டை சாப்பிட்றா அந்த மஞ்சக்கறியில் மிளகுத்தூள் போட்டே ஆகணும். போட்டால் உங்களுக்கு சமிபாட்டு பிரச்சனை வேறு. சில சொன்னால் முட்டை சாப்பிட்றதுக்கு பிறகு வயிறு டம் பண்ணிருக்கிண்டு. ஏன்னா அந்த முட்டை சமிபாடு, மஞ்சக்கறி சமிபாடு நேரம் எடுக்கும். இப்போ அதில் மிளகுத்தூளை போட்டால் விட்டமின் C இரும்பு சத்து அப்சோர்ப்ஷன், அயன் அப்சோர்ப்ஷனை இலகுபடுத்தும். அதே மாதிரி இப்போ வல்லாரைக்கு மிளகுத்தூள் போடுறது, வல்லாரை இலை சம்பல்கள், பச்சை சம்பல்களுக்கு அதில் இரும்பு சத்து கூட வல்லாரையிலே தான். இப்போ அது சமயமாடுறதுக்கு விட்டமின் C தான் போடணும். அது என்ன விட்டமின் C போடுறோம்னு சொல்லிச்சுன்னா தேசி புளியை ஊற்றுறோம். தேசி புளி விட்டமின் C கூட. அப்போ பாருங்க, அந்த டேஸ்ட்டையும் கவர் பண்ணி தான் அதெல்லாம் அமைக்கப்பட்டு அதில் மிளகுத்தூளை போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வராது. வல்லாரை சம்பலுக்கு நாங்கள் மிளகு
இது தேசி புளி கட்டாயம் ஊற்றணும். ஊற்றினா தான் அந்த வல்லாறு சாப்பிட்ட இலை வந்து கழுத்தில் சமிபாடியில் வரும். சில ஆள் சொல்லுவாங்க இலைக்கறி சாப்பிட்டா அந்த என்ன பொன்னாங்கன்னே அந்த நம்ம முருங்கையில் சாப்பிட்டா எனக்கு வயிறு கட்டும் நோவுறு அல்லது வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சமிபாட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதில் இரும்பு அயன் கூட. அப்போ நாங்கள் அது சமிபாடு அடைய வைக்கிறோன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய அந்த விட்டமின் சி உள்ள உணவுகளை வந்து அதில் சேர்த்தோம்னா சமிபாடு இலகுவாரி. வேறு மற்ற விடயங்கள் இப்போ நம்ம டாக்டர் இஷாக் வந்து இந்த மாம்பாஞ்சானையில் அவர் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தார். அதில் என்ன நலன்கள் இருக்கின்ற விஷயத்தை டாக்டர் இஷாக் வந்து கொஞ்சம் பேசணும்.